ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் தீபாவளிக்கு நம்ம தீபங்கள் வைப்போம். அதே மாதிரி கார்த்திகை தீபமும் வருது. அடுத்து அந்த கார்த்திகை தீபத்துக்கும் நம்ம தீபங்கள் வைப்போம். அந்த மாதிரி தீபங்கள் வச்சு நம்ம ஏற்றும் போது என்ன மாதிரி ஐடியா பண்ணாலும் அடியில் வந்து நம்மளுக்கு எண்ணெய் படியும். அந்த மாதிரி எண்ணெய் படியாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஐடியா தான் கொண்டு வந்திருக்கேன். என்னன்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம கூட சாம்பிராணி வாங்குவோம். இந்த மாதிரி ஏற்றும் போது இந்த சாம்பிராணியை இந்த மாதிரி அகலில் வச்சு ஏற்றுவோம். ஒன்று அகல் வந்து இந்த மாதிரி ஆகிடும். அப்படி இல்லைன்னா அந்த அகலில் வச்சு ஏற்றும் போது மேலே மேலே ஏற்றி கீழே தான் வழிஞ்சு எல்லா இடத்துலையும் வந்து டஸ்ட் ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு அகல் எடுத்தோம்னா அந்த அகலை க்ளீன் பண்ணுறதும் கஷ்டமாக இருக்கும். அதே சமயம் இதே மாதிரி ஒரு அகல் போய் வாங்கிட்டு வர்றதுக்கும் நமக்கு மறந்து போயிடுவோம். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு சிரட்டையை எடுத்து அதில் வச்சு இந்த கூட சாம்பிராணியை ஏற்றலாம். இந்த மாதிரி இந்த சிரட்டையில் வச்சு ஏற்றும் போது பூஜை ரூமை எப்படியும் வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம க்ளீன் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது இந்த சாம்பலை கால்படாத இடத்துல கொட்டிடலாம். அப்படி இல்லைன்னா இதே சாம்பலை வச்சு நம்ம பூஜை சாமான் தேய்க்கும் போதும் யூஸ் பண்ணலாம். பூஜை சாமான் வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். நீங்கள் இந்த சிரட்டையில் வச்சு ஏற்றுறது வந்து நீங்கள் பயப்படவே வேண்டாம். சிரட்டைக்கு அடியில் கொஞ்சமாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு மூடியை வச்சு அடியில் ஒட்டி விட்டுக்கலாம். அப்போ வந்து சிரட்டை வந்து எங்கேயுமே சாயாமல் அப்படியே இருக்கும். இல்லைனா இந்த மாதிரி ஒரு பழைய அகல் இருந்தால் அது மேலே நீங்கள் எடுத்து கூட வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து நம்ம கால்படாத இடத்துல கொட்டிடலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி எடுக்கிற வரைக்குமே இது வந்து ஃபுல்லாகாது. நமக்கும் வந்து எங்கேயும் கீழே விழாமல் நம்ம கையில் பிடிச்சிக்கிட்டு சாமிக்கு காமிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்க்கலாம். நம்ம கார்த்திகை தீபத்துக்கு தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி புது அகல் வாங்குவோம். அந்த மாதிரி அகலில் இந்த மாதிரி நெயில் பாலிஷு இல்லைனா வேறு உங்களுக்கு விருப்பமான பெயிண்ட்டு அந்த மாதிரி அடித்து வச்சுக்கிட்டிங்கன்னா மேலேயும் உள்பக்கமும் கீழ்ப்பக்கமும் அடித்து வச்சு காய வச்சுருங்க. காய வச்சுட்டு நீங்கள் தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி எண்ணெய் ஊற்றி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நீங்கள் தீபம் ஏற்றலாம். அந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு விளக்கு கீழே வந்து எண்ணெய் படியாமல் இருக்கும். எண்ணெய் லீக்கேஜ் வந்து ரொம்பவே ஆகாது. ஏதாவது ஒரு சில விளக்கில் தான் வந்து எண்ணெய் லீக்கேஜ் ஆகும். அது வந்து நமக்கு எந்த விளக்குன்றது தெரியாது. ஸோ அதனால் நமக்கு வந்து எல்லா விளக்கு கீழேயும் இந்த மாதிரி ஒரு மூடியை வச்சு அது மேலேயும் நீங்கள் இந்த விளக்கை வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சிரட்டையை எடுத்துக்கிட்டு அது கீழே இந்த மாதிரி ஜூஸ் பாட்டில் இல்லைனா வாட்டர் பாட்டிலோட மூடிகளை தூக்கி தான் போடுவோம். அந்த மாதிரி மூடிகளை எடுத்துக்கிட்டு அடியில் ஒட்டி விட்டுடுங்க. அப்போ வந்து சிரட்டை வந்து எந்தவித ஷேக்கும் இல்லாமல் நம்மளுக்கு அப்படியே நிற்கும். இந்த மாதிரி இதுவில் நம்ம வந்து மெழுகுவத்தி ஏற்றுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி மெழுகுவத்தி ஏற்றும் போது அதனுடைய மெழுகு வந்து எங்கே பார்த்தாலும் ஊற்றி நம்மளுக்கு கீழே டைல்ஸ்லாம் வந்து வீணாகும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம அந்த மெழுகுவத்தி ஏற்றினோடனே அந்த சிரட்டைக்குள்ளே ஒரு 4-5 சொட்டு மெழுகுவத்தியை ஊற்றிக்கிட்டோம்னா அதுலேயே நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா இந்த மெழுகுவத்தி அப்படியே நின்று எரியும். அதே மாதிரி இந்த சிரட்டைக்குள்ளேயே நம்ம கார்த்திகை தீபத்துக்கு ஏற்றி வைக்கிற அகல் விளக்கையும் இந்த மாதிரி நம்ம எடுத்து வைக்கும்போது ஏற்றிட்டு அந்தலேருந்து வடியக்கூடிய எண்ணெய் வந்து அந்த சிரட்டைக்குள்ளேயே இருக்கும். கீழே எங்கேயுமே ஆகாது. தரையும் நம்மளுக்கு சுத்தமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் வந்து இந்த வாட்டி கார்த்திகை தீபத்துக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். அதே சமயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஒரு கிண்ணத்தில் நல்லா கொதிக்கிற சுடு தண்ணி எடுத்துருக்கிறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்குகிற இந்த மாதிரி பீங்கான் தட்டு பிளாஸ்டிக் தட்டுலாம் இருக்குது இல்லைங்களா? அது மேலே இந்த மாதிரி ஒட்டியிருக்க ஸ்டிக்கர்ஸை வந்து நம்மளுக்கு பிரிக்க முடியாது. அதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியாக இருக்கணும். அது மேலே அந்த ஸ்டிக்கர் இருக்கிற பக்கத்தை மேலே வச்சு மூடி விட்டுடுங்க. அந்த ஆவியிலேயே அந்த ஸ்டிக்கரில் இருக்கிற கம்மெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி நம்மளுக்கு ஈஸியாக எடுக்க வந்துடும். அப்படியும் எடுக்க வரல, ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்குது, ஒரு கத்தி வச்சு எடுங்க. அப்படியும் எடுக்க வரல, ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்குன்னா அந்த சுடு தண்ணி இருக்கிற கிண்ணத்தை எடுத்து இது மேலே எடுத்து வைங்க. அப்போ வந்து அந்த ஸ்டிக்கர் வந்து ஈஸியாக நம்மளுக்கு பிரிக்கிறதுக்கு வரும். பாருங்கள், இப்போ மேலே வச்சுருக்கிறேன். அது ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கிறதுனால என்னால் எடுக்க முடியல. அதனால நான் திரும்பவும் இந்த கொதிக்கிற தண்ணியை எடுத்து மேலே வைக்கிறேன்.
அந்த ஸ்டிக்கர் மேலே வச்சிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் போதும், நம்மளுக்கு அந்த ஸ்டிக்கர் வந்து அழகாக ஈஸியாக வந்துடும். இதே டிப்பை வந்து நம்ம வந்து மற்ற சில்வர் சாமான்களுக்கு யூஸ் பண்ணலாம். அது எப்படி அப்படின்னா, நம்ம வந்து அதை வந்து அடுப்பில் சிம்மில் வச்சு வைப்போம். அந்த மாதிரி வைக்கும்போது நம்மளுக்கு அழகாக ஈஸியாக வந்துடும். ஒரு 2 நிமிஷம் கூட இருக்காது, ஒரு அரை நிமிஷத்துலேயே அந்த ஸ்டிக்கரை வந்து அழகாக ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் இந்த மாதிரி பிளாஸ்டிக்கு பீங்கான் தட்டுக்களை வந்து அந்த மாதிரி நம்ம செய்ய முடியாது இல்லைங்களா? அதற்கு இப்போ இந்த மாதிரி நம்ம டிப்பை யூஸ் பண்ணோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா அழகாக எடுக்க வந்துருச்சு. கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்குது, அடியில் கொஞ்சம் ஒட்டிட்டு தான் வருது. இருந்தாலும் நம்ம அழகாக அதை எடுத்துகிட்டு நம்ம நல்லா அதை ப்ரஷ் பண்ணி தேய்ச்சி கழுவிட்டோம்னா ஈஸியாக போயிடும் நம்மளுக்கு. இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சாமான்களை நம்ம தேய்ச்சி கழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாக செஞ்சிடலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. இதுக்காக நம்ம வந்து அதிகமாக செலவு பண்ணி பியூட்டி பார்லர்லாம் போக வேண்டியதே இல்லை. இதுக்காக நான் யூஸ் பண்ணது இந்த 2 பொருள் மட்டும்தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, 50 ml தேங்காய் எண்ணெயும் ஒரே ஒரு கேரட்டும் தான். இது தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் ஆலிவ் ஆயில் இல்லைனா நல்லெண்ணெய் இது மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் இல்லைனா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 50 ml எண்ணெயை விட்டு அந்த எண்ணெய் சிறுந்தியிலேயே இருக்கட்டும். எண்ணெய் லைட்டாக சூடான உடனே இந்த கேரட்டை வந்து நீங்கள் அதில் போடுங்க. போட்ட உடனே அது நல்லா கொதிக்கும். தீ வந்து எப்பயுமே வந்து இதுவிலே வைக்கணும், அதிகமாக வச்சிடாதீங்க, கருகிடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா அது பொரிஞ்சு வர வரைக்கும் பொறுமையாக இருங்க. இந்த எண்ணெய் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அடிக்கடி மேக்கப் போடுறீங்க, அது இல்லாமல் ஏதாவது வெளியில் போயிட்டு வரீங்க, வெயிலில் போகிறீங்க, அதனால் முகம் வந்து ரொம்ப கருப்பாகுது, அதனால் டர்ன் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி ஆயிலை வந்து தினமும் இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 சொட்டு முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் படுத்திங்கன்னா காலையில் எழுந்து முகத்தை கழுவிட்டிங்கன்னா போதும். இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்ட பிறகு அந்த சூடு வந்து நல்லா ஆறட்டோன்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இன்னொரு கிண்ணத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு சுத்தமான ஒரு துணி எடுத்துக்கோங்க, இல்லைனா ஒரு கர்ச்சீஃப் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கர்ச்சீஃபை நீங்கள் அந்த கிண்ணத்து மேலே போட்டு அதில் இந்த ஆயிலை வந்து ஊற்றி நல்லா வடிகட்டுங்க. இதில் ஒரு இது கூட நமக்கு உள்ளார போகக்கூடாது, அதனால தான் நான் துணி எடுத்துருக்கிறேன். நல்லா க்ளீனாக வடிகட்டிட்டு அதை நல்லா புழிஞ்சி எடுத்துருங்க. எடுத்துகிட்ட பிறகு இதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டில் இல்லைன்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் அது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 10 நாளைக்கு ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிறதுனால உங்கள் முகத்தில் இருக்கிற கருவளையங்களாகட்டும் கரும்புள்ளிகளாகட்டும் வெளியில் போயிட்டு வந்தோம்னா நம்ம முகத்தில் இருக்கிற ஸ்கின்னில் ஒரு ட்ரைனஸ் வரும். அந்த ட்ரைனஸும் இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி இந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணலாம். இதை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. புழிஞ்சு எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோரேஜ் பண்ணிக்கோங்க. இதை வந்து வெளியில் வச்சிங்கன்னா கெட்டு போயிடும். அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சு அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக ஒரு கிணத்து மேலே வச்சு சூடு பண்ணிக்கிட்டிங்கன்னா அது பழைய நிலைமைக்கு வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படியே எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள், நல்லா சுத்தமாக அழகாக தயாராகிடுச்சு நம்மளுடைய கேரட் ஆயில். ரொம்ப சூப்பராக இருக்குது இல்லைங்களா? பார்க்கவே கோல்டன் கலரில் இருக்குது. இதே மாதிரி நம்மளுடைய முகமும் கோல்டன் கலரில் மாறும். அதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தினமுமே இரவில் 2 சொட்டு மட்டும் எடுத்து முகத்தில் தேய்ச்சி மசாஜ் கொடுத்துட்டு படுத்துக்கோங்க. காலையில் எழுந்து முகம் வாஷ் பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்கள் அதிக அளவு பியூட்டி பார்லர் போய் அதிக அளவு செலவு பண்ண வேண்டியதே இல்லை. இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.